இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் சொன்னார். ஊர் எனும் கல்தேயருடைய தேசத்தில் இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தேவன் சொன்னபோது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அந்த மட்டும் நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் சொன்னார். அதற்கு பின்பு ஆபிரகாமின் சந்ததியாருக்கு நேரிடப் போகிற காரியங்களை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்தி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருடம் பரதேசிகளாக இருந்து உபத்திரவப்படுவார்கள், பின்பு மிகுதியான பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று ஆபிரகாமிடம் தேவன் சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியும் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையும் நிறைவேற்றும் வண்ணமாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த யாக்கோபின் சந்ததியாரை மோசே மூலமாக விடுவித்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு முன் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தினார். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் வனாந்தரத்தையும் லீபனோனையும் ஐபிராத்து நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும், உங்களுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி தான் மோசேக்கு சொன்ன காரியங்களை யோசுவா மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், வனாந்தரம் தொடங்கி இந்த ஏத்தியரின் தேசம் முழுவதையும் பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் என்று கர்த்தர் யோசுவா மூலமாக மோசேயிடம் சொன்னது அனைத்தையும் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு சொன்னதை மோசே மூலமாக செய்து அது யோசுவாவின் மூலமாக நிறைவேற்றி முடித்த தேவன் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாம் பார்த்த தேசம், கால் மிதித்த தேசம், அவை அத்தனையும் அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் சொந்தமாக்கினார். அதே போல விசுவாச கண்களினாலே நாம் பார்த்து விசுவாசத்தினாலே நாம் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் நமக்கு சொந்தமாக்குகிற தேவன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அதை நிறைவேற்றி முடித்தது போல தேவரீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அத்தனையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச கண்களினாலே கண்டு தேவன் அருளின வாக்கு தத்தங்களை உச்சரித்து விசுவாசத்தினாலே அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.